மைக் டைசன் புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர். ஃபர்ஸ்ட் போன பாட் ஃபினிஷ்ட் நாக் அவுட் கிங். முதல்ல அவர் வந்து பஸ்டர் டக்ளஸ் கிட்ட அடிபட்டு கீழே விழுந்து அப்படியே அவர் அந்த கம் ஷீல்டை தேடுவார். உண்மையாகவே அந்த நைமன் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே என்னன்னா அந்த கிட்ஸ், அந்த வில், ஃபைட்டிங் ஸ்பிரிட். இந்த ரிங்ல வந்து யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. மிஸ் இறங்கி ஓட முடியாது. ஒன்று அடிக்கணும், இல்லைன்னா அடி வாங்கணும். அந்த 58 ஏஜ்ல வேற ஒரு பர்சன் இருந்தா நிறைய பஞ்சஸ் விழுந்தது, அவருக்கு மைக் டைசன் விழுந்தது. வேற ஆளா இருந்தா பண்ணிட முடியாது. நான் சொல்றேன், இந்த ட்ரைனிங்கே பண்ணிட முடியாது. இந்த ட்ரைனிங்கே 58 இயர்ஸ் எல்லாம் நான் சொல்றது above 50 நோ சான்ஸ். ஒரு பொருளாதார ரீதியா நிறைய இழந்து அதுக்கப்புறம் பிசினஸ் வைஸா இவருக்கு இதுவுமே அவருடைய லைஃபுக்குமே அடுத்த பார்ட்டுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இது இவருக்கு கிடையாது, உங்க பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸே ஒரு எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. யாராவது எங்கேயாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோ இல்லை கஷ்டப்பட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மேன் பிடிக்குதுன்னா அது வந்து பெரிய கஷ்டப்படுறாங்கன்னா, இப்போ பாக்ஸர் வந்து அவர் ஃபீலிங் என்னுடைய ஃபீலிங் மாதிரி நான் பார்க்குறேன். அதனால இந்த ஃபைனான்ஷியல் வந்து அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே இந்த சுச்சுவேஷன்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா ஃபினிஷ்ட். யாரும் ஒரு ரவுண்ட் வரல நிக்க முடியாது. ஒரு ரவுண்ட் அவ்வளவுதான் ஃபினிஷ். நாக் டவுன், டெட் நாக் அவுட் இருக்கும். இது பூமியிலேயே மிக ஆபத்தான மனிதர் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரே தெரியாது. கட்சிட்டாருங்க ஒரு கோவத்துல காதெல்லாம். எனக்கு கூட கோவத்தை வந்து இழுத்துட்டு போடுறோம் கோவத்துல. சும்மா டிஸ்டர்ப் பண்ணி அந்த அவசியம் இழுத்து அடிப்போம். அவரு கோவம் வந்து காதை வச்சு. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டுத்துறையில் தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபர், இந்திய அளவில் இல்லாமல் உலக அளவில் நமக்கு பெருமை சேர்த்த ஒரு நபர். காலத்தில் சற்று மறந்திருக்கலாம். சில நேரங்களில் அவர்களை நினைவுபடுத்துவதும் அவர்களை நம்ம தேடி சென்று அதை பெருமைக்குரிய விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது நம்மளோட கடமை. பாக்ஸர் வெங்கடேசன் தேவராஜ் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன், அருமையாக இருக்கேன். சில நேரங்களில் தான் நம்ம சிலரை தேடுவோம், அவருடைய அருமை தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இன்றைய தினத்தில் திடீர்னு உங்களுடைய பெயர் பெரிதளவில் தேடப்பட்ட ஒரு பெயர். என்ன காரணம்? மீடியாக்களால் தேடப்பட்ட பெயர். மைக் டைசன் புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர். அவர் பண்ணாத சாதனைகளே கிடையாது. அப்படிங்கும்பொழுது 20 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் ஒரு போட்டியில் பங்கேற்கிறது. தொழில்முறை குத்துச்சண்டை போட்டியாக நடக்குது. மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் இருக்குது. உலகமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. மைக் டைசனுடைய புகழ் பற்றி கதைகளாக கேட்டவர்கள்லாம், பார்க்க முடியாதவர்கள்லாம் அவருடைய போட்டியை ஒரு முறை நேரலையில் பார்க்கலான்னு விருப்பப்படுறாங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக செதுக்கி வைத்து இன்றைக்கி அந்த ஒரு போட்டி நடந்தது. சார், ஏன் இந்த போட்டி தற்பொழுது, எதற்காக 20 ஆண்டுகளுக்கு பிறகு மைக் டைசன் வந்தார் அப்படிங்கிற பல தகவல்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா சார். மைக் டைசன் அதாவது நான் இப்போ எனக்கு வந்து 50s, அவர் வந்து என்னோட ஒரு 5-6-7 இயர்ஸ் அதிகமானவர். 58 வயசு. எஸ், ஏன்னா அவர் 7-8 வருஷம் அது அதிகமானவர். ஏன்னா நான்லாம் அந்த சின்ன வயசுலேருந்து வளர்கிறப்போ இவருடைய புகழை பார்த்து வளர்ந்தவன். இவருடைய அதாவது அன்கம்பேரபிள், அதாவது யாரு கூடயுமே இவரை வந்து மேட்சப் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாக் அவுட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 40 செகண்ட் 20 செகண்ட் அந்த மாதிரிலாம் நாக் அவுட் பண்ணுறவர், உலக சாம்பியன் ஆனவர். 17 இயர்ஸில் ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டாருங்க. லாரி ஹோம்ஸை வின் பண்ணி. அதுக்கப்புறம் ஸ்பிங்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு போன பாட் ஃபினிஷ்ட் நாக் அவுட் கிங். உண்மையாலே நாக் அவுட் கிங் அவர். எப்படி அந்த மாதிரி ஒரு பாக்ஸரு, அந்த ப்ரைமை நான் பார்த்தவன். அதே மாதிரி முதல்ல அவர் வந்து பஸ்டர் டக்ளஸ் கிட்ட அடிபட்டு கீழே விழுந்து அப்படியே அவர் அந்த கம் ஷீல்டை தேடுவார். உண்மையாகவே அந்த நைமன் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. நான் அழுதுட்டேன். ஏன்னா முகமது அலியை ரொம்ப பார்த்து வியந்தவன். முகமது அலியுடைய மிகப்பெரிய ரசிகர் யாருன்னா மைக் டைசன். முகமது அலி வந்து அப்படி ரொம்ப வர்ஷிப் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி மைக் டைசனை நான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் கீழே விழுந்தப்போ எனக்கு நான் அழுதுட்டேன். ஆனால் அது மறுபடியும் லாஸ்ட் மேட்ச் போடுறப்போ அவர் இல்லை நான் விட்டுதோட நான் பாக்ஸிங்கை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே என்னென்னா அந்த கிட்ஸு, அந்த வில், அதாவது ஃபைட்டிங் ஸ்பிரிட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ யாரனா பாக்ஸிங், இப்போ எனக்கே பாக்ஸிங் போனால் யோசிப்பேன் என்னடா இது நான் ஓன்னு சொல்லிட்டு. ஆனால் இஸ் ஒன்லி 28 இயர்ஸ் ஓல்டு. அந்த ஜாக் பால் 58. 50க்கு அப்புறம் நடக்கிறதே கஷ்டம். முட்டி வலி, கால் வலி. 26 வயசுல எங்களால் எதிர்த்து இல்லை 40க்கு அப்புறமே சுகர், பிபி எல்லாம் வருது எல்லாருக்கும். ஸோ இந்த நேரத்தில் இவ்வளோ ஒரு ஃபிட்னஸ் மறுபடியும் லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டு சொன்னார் அவர். ஸ்டார்டிங்கில் யோசித்தேன். அப்புறம் நான் ப்ராசஸ் ட்ரைனிங் முடிச்சப்போ ஐ வில் டேக் இட்னாரு. அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கு பாருங்க, இதுதான் இளைய திறமையில் அவர்கிட்ட கற்றுக்கணுன்றது. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் இது பணம், மணி, இது ஒரு பிஸ்னஸ்ஸு, அது ஒரு வேறு டிஃப்ரெண்ட் பார்ட்டு. பட் பாக்ஸிங்குடைய ஃபேம் வந்து இப்போது மைக் டைசன்னா அந்த நேரத்தில் பாக்ஸிங் வேர்ல்டு சாம்பியன்,
அப்போ அந்த நேரத்தில் பாருங்கள் இவாண்டர் ஹோலிஃபீல்டு ஒரு காதை கடிச்சிட்டு அந்த அந்த அது லெனாக்ஸ் லூயிஸு, அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பாக்ஸிங் ஒரு ஃபேம் பார்த்தீங்கன்னா மேவெதர் அண்டு மேனி பாக்யூ. அது நிறைய நான் ரொம்ப மீடியாவால் பேசப்பட்டது. ஆனால் அது சின்ன வெயிட், ஸ்மால் வெயிட் கேட்டகரிஸ், அதில் அவ்வளோவா இது கிடையாது. பட் இது வந்து மேபி இது வந்து பிளான் பண்ணி கூட பண்ணியிருக்கலாம். பாக்ஸிங்க்கு ஒரு நல்லதாக நினைக்கிறேன். ஏன்னா ஒலிம்பிக்லேயே பாக்ஸிங் எடுக்கலான்ற பேர்லாம் வந்தது, பேச்சு போயின்னு இருக்குது. ஏன்னா இந்த அசோசியேஷன், அந்த வேர்ல்டு பாக்ஸிங் அசோசியேஷன் ப்ராப்ளத்தில் பாக்ஸிங்கை ரிமூவ் பண்ணிடணும் நடத்தக்கூடாது, வைக்கக்கூடாதுன்ற ஒரு பேச்செல்லாம் போயிருந்தது. பட் அதெல்லாம் இந்த பாக்ஸிங்குடைய ஃபேம் வந்து முறியடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு மாதமாக, லாஸ்ட் ஒரு வாரமாக பாக்ஸிங் தான். நீங்கள் சோஷியல் மீடியாவில் எதை பார்த்தாலும் மைக் டைசன் விசஸ் ஜாக் பால், மைக் டைசன் வித் ஜாக் பால். இன்னொரு முக்கியமான விஷயம்னா அந்த ஒரு ப்ரோக்ராமில் நம்ம இந்தியாவை சேர்ந்த நீரஜ் கோயட்னு விளையாடிருக்காரு. அவர் வந்து ஹரியானாவை சேர்ந்தவர். அவர் ஒரு நார்த் அமெரிக்கன் கண்ட்ரி கிட்ட வின் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு நல்ல விஷயம், இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம். இந்தியன் ஒருத்தர் அவ்வளோ தூரம் போயிருக்காரு. ஏன்னா நான் வந்து 1996 இந்த கவர்மெண்ட் எதுவுமே எனக்கு சப்போர்ட், யாருமே எனக்கு ஒலிம்பிக் மெடல் எடுக்க சப்போர்ட் பண்ணாததால் நான் ப்ரொஃபஷனலாக போனேன். ப்ரொஃபஷனலாக நான் கட்டாயப்படுத்தி தள்ளப்பட்டேன். ஏன்னா இங்கே எனக்கு ப்ராப்பரான ஒலிம்பிக் மெடல் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆம்பிஷனில் இருந்தேன். அப்போது எனக்கு சரியான சப்போர்ட் கிடையாது எந்த பக்கம் வந்து. ஸோ அப்போது நான் லண்டனில் ஃப்ராங்க் மேலோனி, இப்போ ரிலையன்ஸ் லூயிஸுடைய மேனேஜர் அவர் நியூயார்க்கில், அவர்கிட்ட நான் கான்ட்ராக்ட் பண்ணேன். ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் கான்ட்ராக்ட் பண்ணிவிட்டு சைன் பண்ணி நாங்கள் அங்கே லண்டனில் ஒரு 9 months இருந்தேன். 3 fights பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஒரு 30 வருஷம் முன்னாடி நான் சொல்லுவேன், 1996 28 years 1996. ஸோ அதுக்கப்புறம் அது என்ன, அது அந்த அமைச்சரும் ப்ரொஃபஷனலும் டிஃப்ரெண்ட் கேம். அமைச்சர் வந்து ஸ்பீட் இன்டூரன்ஸ் ஃபாஸ்ட்டாக குயிக்காக இருக்கணும், 3 round தானே. இந்த ப்ரொஃபஷனல்ன்றது லாங் இன்டூரன்ஸ், மேரத்தானுக்கும் 100 மீட்டருக்கும் டிஃப்ரெண்ட், 400 மீட்டர் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ட்ரைனிங் பண்ணோம், டிஃப்ரெண்ட் மெத்தடு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அது நான் அங்கே இப்போ ஸோ இந்த ப்ரொஃபஷனல் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். இதை வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பெனிஃபிட் ஆஃப் பாக்ஸிங் தான் நான் நினைப்பேன், வேர்ல்டு பாக்ஸிங்க்கு. இப்போ 20 வருஷம் வந்து இல்லை அந்த போட்டியோட விலகிற 2005 நினைக்கிறேன், குத்துச்சண்டையிலேருந்து அப்படியே பெயர்றாரு. ஆனால் பிறகு 20 வருஷத்துக்கு அப்புறம் மைக் டைசன் மீண்டும் ஒரு தொழில்முறை போட்டியில் வந்து பங்கேற்பதற்கான தேவை என்ன? அதாவது ஒன்று பாக்ஸிங்கில் நீங்கள் இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு பெரிய முகம் இல்லாததால் பாக்ஸிங்கை மறுபடியும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு காரணமாக, இன்னொன்று இதற்கு நடுவில் புகழ்பெற்ற வீரராக வந்த இதே மைக் டைசன் பல கிரிட்டிசைஸ்க்கு உள்ளானார், ஜெயிலுக்கு போனார், நிறைய புகார்கள் அவர் மேலே, போதைப் பொருள் அன்று ஒட்டுமொத்த சொத்தையும் தானே அழிச்சிக்கிட்டாரு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள். என்ன நடந்தது இந்த 20 வருஷம் காணாமல் போன காலம்? அதுக்கப்புறம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பேட் பாய் ஆஃப் த பிளானட்னு சொல்லுவாங்க. அவர் எப்போ என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு அந்த மைண்ட் செட்டப் இருந்தவர். அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி வந்தப்போ அவங்க பசங்களெல்லாம் அவர் நல்ல வெல் எஜுகேட் பண்ணியிருக்காரு. அவர் அவங்கள நல்ல யூனிவர்சிட்டியில் இது பண்ணியிருக்காரு. அப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் வந்து இஸ்லாம் மதத்தை தழுவினார். அப்புறம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டெல்லாம் தூக்கி போட்டு இட்ஸ் ஆல் நத்திங் புல்ஷிட்ன்றார். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு, இதெல்லாம் ஒன்றும் யூஸ் கிடையாது, அந்த நேரத்தில் எனக்கு பெருசு, இப்போலாம் இது ஒன்றும் கிடையாது, தூக்கி போடுறது. ஸோ இது கூட இப்போ நேற்று நீ கூட தோத்துட்ட பிறகு நான் யாருக்கும் இனிமேல் அந்த வேர்டிங் பார்த்தீங்களா, ஐ டோன்ட் நீட் டு ப்ரூவ் எனி ஒன், ஐ சப்போஸ் டு ப்ரூவ் மை செல்ஃப். நான் தான் எனக்காக தான் நான் ஜஸ்டிஃபை பண்ணால் நான் கஷ்டப்பட்டேன் முடியல ஓகேன்றாரு. அவ்வளோதான் அந்த ஆட்டிடியூட் இருக்குது பாருங்கள். எதை பற்றியும் கவலை கிடையாது, எனக்கு நான் கரெக்டாக இருக்கேனான்னு பார்த்துக்கிறேன். பட் ஆனால் இதே மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க பையன் வந்து ஒரு வாட்டி இவர்கிட்ட கேட்டிருக்காரு, நானும் பாக்ஸர் ஆகணும் உங்களை மாதிரி டே இவர் திருச்சிட்டு. நான் வந்து பாக்ஸிங்ன்றது எப்படி தெரியுங்களா, நிறைய பேருக்கு புரியாது. அதான் நான் பாக்ஸிங் வந்து இப்போ கடலில் ஒருத்தர் நீச்சல் தெரியாத தள்ளி விட்டுட்டா அவன் உயிருக்கு காப்பாற்றணும்னா எப்படியாவது அடிச்சு வரணும். அந்த ஒரு ப்ரெஷர் இருந்தால் தான் பாக்ஸிங் பண்ண முடியும். ஸோ சர்வைவல் இந்த ரிங்கில் வந்து யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டாங்க, மிஸ் இறங்கி ஓட முடியாது, ஒன்று அடிக்கணும் இல்லைனா அடி வாங்குவேன். ஸோ உங்களுக்கு புரியுத கான்செப்ட்டு? எப்படி நீங்கள் நீச்சல் தெரியலன்னா முழுகி இறந்துருவீங்களோ, கூண்டுக்குள்ளே இருக்க சிறுத்தைகிட்ட மாட்டின கதை தான். ஒன்று நீ அடிக்கணும், நல்லா நீ வின் பண்ணா நல்லா அடிக்கணும் அவனை, இல்லை நீ அடிக்கலைன்னா அவன் ஒன்று இது பண்ணுவான், டிஃப்ரெண்ட். இதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதுதான் அவர் சொன்னார், நாங்களாம் வந்து அந்த ப்ரெஷர் சின்ன வயசில்
நான் கட்டாயமாக நான் வரணுன்ற காலையில் எழுந்திருப்பேன். 17 வயசுல எஸ், ஹார்ட் ஒர்க்கு. இப்போ ஈவன் அந்த ஹார்ட் ஒர்க் இருக்கு பாருங்களா, அன்இமேஜினபிள். இப்போ நான்லாம் அங்கே அந்த ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்லாம் பண்ணியிருக்கேன். காலையில் ஒரு செக்ஷன் இருக்கும், 4 ஹவர்லாம் பண்ணுவோம் இங்கிலாண்டில். அது எப்படி அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. ஸோ அவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா இன்னும் அவர் சொல்கிறார் 1500 சிட்டப்ஸ் நான் கண்டினியூவாக பண்ணுவேன்றார். 1500 1500 ஆமாம் 15 3 செட்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு இப்போ இந்த சைடெல்லாம் பிடிக்கும் நார்மல் ஆளுங்களுக்கு. ஸோ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ட்ரைனிங்கு. காலையில் 4 o'clock எழுந்து ஓடணும். ஈவன் ஐ ஆல்சோ யூஸ் டு ஒர்க்கு. நான்லாம் என்னுடைய இளமையில் அதாவது டீனேஜில் ஸ்கூல் டைம்லலாம் ஈவினிங் வந்து ஒரு 4:30லேருந்து நைட்டு வந்து ஒரு 7:30 நான் பார்த்ததே கிடையாது, எக்ஸப்ட் சண்டேவை தவிர. ஜிம்மில் தான் இருப்பேன் அன்றைக்கி. ஸோ இப்போ எனக்கே நான் அவ்வளோ ஒரு வேர்ல்ட் கப் மெடல் எடுத்ததுக்கே நான் இப்படி பண்ணியிருக்கேன்னா, அவர்லாம் ரேஞ்சுக்கு ப்ரொஃபஷ்னல். அந்த ட்ரைனிங்லாம் தெரியும். அந்த இங்கேருந்து ஒரு 100 மீட்ரு மலை இருக்கும், அது அனாவசியமாக யூ டூ 25 டைம்ஸ் அப் அண்ட் டவுன் வாங்க பகீர்னு. அந்த ஷெடியூலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்பாரிங்கு 10 ரவுண்ட் ஸ்பாரிங்னு வாங்க. நம்ம இங்கே போடுறது நான் 6 ரவுண்டு பண்ணுவோம், 7 ரவுண்டு பண்ணுவோம், 6 ரவுண்டு பண்ணுவோம், 10 ரவுண்ட் ஸ்பாரிங். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டு. அதுக்கு தேவையான இன்டேக்லாம், அதாவது சாப்பாடும் நல்லா எடுக்கணும், ட்ரெஸ்ட் எடுக்கணும், ப்ரொஃபஷனலாக இருக்கணும். இப்போ தன்னுடைய ப்ரொஃபஷன் மீது அவ்வளவு அதீத பற்று, அந்த வெறி, ஜெயிக்கணுங்கிற வெறி, நான் அப்படிங்கிற அந்த ஒரு இருந்தது இல்லையா, அதுலேருந்து ஒரு இடத்துல விலகிறாரு இல்லையா, அந்த விலகிறதுக்கான காரணம் என்ன? அதுதான் அவருடைய வாழ்க்கையிலையுமே அவர் காணாமல் போயிட்டாரா? வரலாம். அவருக்கு வந்து பெரிய இந்த பொலிட்டிஷியன் ஆகணும், அந்த பேர் அதெல்லாம் எதுவுமே அவர் ஓனா ஃப்ளைட் ஒரு இன்சிடென்ட். கிட்டத்தட்ட 3000 crore சொத்து இருந்தது, அவ்வளோ சொத்தை இழந்துட்டாரு அவர். என்னங்க அவருக்கு ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன், அது உண்மையான தெரியல. ஃப்ளைட்டில் போனோம், வந்திருக்காரு. ஃப்ளைட்டு பார்த்தா அவர் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காரு, வெயிட் போயிட்டுருக்கு. இன்னொரு ஃப்ளைட்டை வாங்கிட்டு அதுக்கு முன்னாடி போய் வந்து இறங்கினாராம். இப்போ நேற்று ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். 5 million யூ ஸ்பெண்ட் வீக்லி, ஐ ஸ்பெண்ட் $5 million. Do you regret? நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்களா? நோ வை ஷுட் ஐ regret? I enjoyed my time. That time won't come. That I'll give 500 million, it won't come my time. அப்போனா பாருங்க எவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கார். ஸோ அதனால் அவரது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் மேன். அவரை வந்து அவராக வாங்குறாரு, மற்ற யாரை பற்றி டிபெண்ட் பண்ண மாட்டார். தட் இஸ் த டிஃப்ரெண்ட் திங். அது வந்து நீ உண்மை தான். அவர்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப தவறான அந்த எல்லா இதுலேயும் இருந்தார் ப்ராப்ளத்தில் நிறைய. இது மேபி நம்மளுக்கு நம்ம வந்து இங்கே இருக்கோம், ஒன்றும் தெரியாது, நம்ம இது மீடியாவில் வருதோ அதை தான் நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் அவர் வந்து இப்போ அவருடைய வாழ்ந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன வயசுலேயே அந்த ப்ரோக்லீன் அந்த சம்திங் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லம், அதாவது அங்கே நடக்கிறது, அந்த கத்தி இது பண்ணுறது, ராபிங்கு அதெல்லாம் இருந்து தான். அப்புறம் ஒருத்தர் கோச் டொமேட்டோன்னு ஒரு கோச் அவரை ட்ரைன் பண்ணி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்துன்னு வர்றாரு. இன்னொரு இப்போ முக்கியமான விஷயம் சொல்கிறேன். முகமது அலி ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் ஃபைட் தோறா தெரியுங்களா, லாரி ஹோம்ஸ் கிட்ட தோத்த உடனே நம்மளால் ஒரு அழுகுறாரு. அவங்க கோச்சு சொல்கிறாரு, அவங்க கோச்சு முகமது அலியும் ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி the kid want to talk to you ன்னு கொடுத்துருக்காரு. அப்போ சொல்கிறார், நோ அலி, ஐ வில் டேக் him ஒன் டே. யார்? லாரி ஹோம்ஸ் சார். அந்த இது வந்து அப்படியே 12 வயசு, 13, 14, 15, 16, 17 வயசில் லாரி ஹோம்ஸோட ஃபைட்டு யாருக்கு? அலிக்கு. அப்போது அந்த அந்த பாக்ஸிங்கை வந்து இன்னாகிரேட் பண்ணுறது யாருன்னா முகமது அலி. அப்போ காதில் சொல்லிட்டு போவார், இது அந்த இருக்கு வீடியோவில், சோஷியல் மீடியாவில் இருக்குது. நவ் திஸ் இஸ் டைம் டு டேக் ஹிம். ஓகே, போய அடி ஃபஸ்ட் ரவுண்டு டாம் செம ஃபைட். ஸோ எது சொல்ல வரேன்னா, இஸ் ரியலி லவ் த ஸ்போர்ட் ஆஃப் பாக்ஸிங். அந்த கமிட்மெண்ட் ஆக்சுவலி இந்த ஒரு 5 years கிட்டத்தட்ட ஒரு 12 வயசுல எடுக்கிறாரு, 17வது வயசுல முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக அந்த இலக்காக வெயிட் பண்ணுறாரு. எஸ், இப்படி இருக்கும்போது அதான் அவர் கிட்டத்தட்ட 58 போட்டி இந்த தொழில்முறை போட்டியில் சொல்கிறார், 50ல் சாம்பியன் அவர். அப்படி நம்ம நேரடியாக அவருடைய வீடியோக்கள் நம்ம பார்க்க முடியல, லைவ்ல பார்க்க முடியல. இன்று தான் நம்ம அவருடைய வீடியோக்களை பார்த்து அப்படி தானே இருக்கும். இன்னைக்கு அவர் வரும்பொழுது நிறைய இது ஸ்கிரிப்டட் ஒன்று, ரெண்டாவது பணத்திற்காக இது நடந்தது அப்படிங்கிற ஒன்று, மூணாவது உண்மையிலேயே மைக் டைசனை பார்த்துட்டு ரியல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை உண்மையாகவே நானே வந்து நான் ஆக்சுவலி நேற்று நினச்சேன். நேற்றுலேருந்து ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப்லாம் என்ன உங்களுக்கு மைக் டைசனும் நெட்ஃப்ளிக்ஸை தேடின்னு இருக்கேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன். நேற்றுலேருந்து உட்காந்துருக்கேன். அப்புறம் பார்த்தா இன்னைக்கு. ஸோ இது வந்து மைக் டைசன் மேலே இந்த மக்கள்லாம் வச்சுருக்கிற ஒரு அன்பு,
ஏன்னா அந்த நேரத்தில் மைக் டைசன் தவிர்த்து இன்னைக்கு கூட மைக் டைசன் சோஷியல் மீடியாவில் யாருங்க ஒன்று முகமது அலி அப்புறம் மைக் டைசன் தான். மைக் டைசன் தான். மைக் டைசன் அவர் எவ்வளவு ஃபெமிலியர்னா இன்னைக்கு அந்த யங்ஸ்டர் எப்போலாம் பாக்ஸிங் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் அடையாளமா இந்த ஜெனரேஷன் அவர் தான். ஆமாம், முகமது அலிக்கு அப்புறம் இவர் தான். அப்போ அவரே முகமது அலியை வந்து ஒர்ஷிப் பண்ணுறாரு. அப்போனா பார்த்துங்க, ஒருத்தர் கேட்குறாங்க நீங்களும் முகமது அலியும் பீக் அந்த 20 இயர்ஸில் 20 இயர் ஏஜில் ஃபைட் பண்ணால் யார் வின் பண்ணியிருப்பா? அவர் சொல்ல நோ கம்பேரபிள், முகமது அலி இஸ் கிரேட்டஸ்ட், இஸ் ஸ்பீட். அது அவர் வேந்து பார்க்குறாரு, இவரை நம்ம வேந்து பார்க்குறோம். ஏன்னா அந்த இப்போ பாருங்க 58 இயர்ஸில் ஒருத்தர் இதை ஒரு டிட்டர்மினேஷனாக இந்த இதை எடுத்து ட்ரைனிங் பண்ணி அவர் வந்து 28 இயர்ஸ் யூடியூபர் தான். அதனால அவரும் நல்லா ஸ்ட்ராங்கு பிக் ஹிட்டர், பிக் பஞ்சர். இந்த அந்த 58 ஏஜ்ல வேற ஒரு பர்சன் இருந்தா நிறைய பஞ்சஸ் விழுந்தது, அவருக்கு மைக் டைசன் விழுந்தது, வேற ஆளா இருந்தா பண்ணிட முடியாது. நான் சொல்கிறேன் இந்த ட்ரைனிங்கே பண்ணிட முடியாது. இந்த ட்ரைனிங்கு 58 இயர்ஸ்லாம் நான் சொல்கிறது அபோவ் 50 நோ சான்ஸ். எனக்கு லாஸ்ட்டாக நான் பார்த்து ஏஜுக்கு அப்புறம் ஏஜ்டு ஆனதுக்கப்புறம் போட்டு வியந்த ஆள் வந்து ஃபோர்மேன், ஜார்ஜ் ஃபோர்மன் தான் இருந்தார். ஒரு ஏஜ் ஆன பிறகு 40+ விளையாடாரு, 50 வரல அவர். இவர் 50 வந்து இது வந்து ஓரளவு சரியாக நல்லா இதனோட. பட் ஆனால் ரியலி இட் இஸ் பியூர்லி அதாவது பாக்ஸிங்க்கு ஒரு பெரிய ஒரு ஹைப்பு. பாக்ஸிங் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ். மறுபடியும் பழையதெல்லாம் இன்னைக்கு இந்த வந்ததால் இந்த ஒரு மாதமாக இந்த பழைய பாக்ஸிங்லாம் எல்லாம் என்னையே நிறைய கால், நிறைய ஃபோன்ஸு. ஆக்சுவலி இப்போ இன்னைக்கு வந்து மைக் டைசன் தோத்துட்டாரு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருந்தாலும் திருப்பி ஒன் மோர் டைம் பாக்ஸிங் வந்து ஒரு பூம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா பாக்ஸ் அந்த ரிவ்யூ ஆகுது பாருங்க, பழைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரிவ்யூ வருது, பழைய நாக் அவுட்ஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க, பழைய முகமது அலி காமிக்கிறாங்க. இட்ஸ் ரியலி வெரி. இது மறுபடியும் இந்த இப்போ அது மாதிரியும் பாருங்க, இதே மறுபடியும் நிறைய மேட்ச் வைப்பாங்க பாருங்க. யாரெல்லாம் விட்டாங்களோ நீங்கள் மேட்ச்சில் வந்து வராதவங்களே கிடையாது. அந்த எல்லாம் லெனாக்ஸ் லூயிஸு, இவாண்டர் ஹோலிஃபீல்டு எல்லாம் வந்துட்டாங்க மேட்ச் பார்க்குறதுக்கு. இப்போ அவருக்குமே எப்படி பாக்ஸிங்க்கு ஒரு புத்துணர்வு கிடைத்து பாக்ஸிங் ஒரு பெரிதலாக போதோ, மைக் டைசனுக்குமே நிறைய கசப்பான அனுபவங்கள் தன் வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டு கடைசியில் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாரு, என் லைஃப்பில் ஒரு மோசமான உதாரணம், என்ன மாதிரி யாரும் வாழ்ந்துடாதீங்க. அதாவது அவர் தனக்கு தானே சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார். ஸோ இப்போ அதுலேருந்து வெளியே வந்து ஒரு பொருளாதார ரீதியாக நிறைய இழந்து அதுக்கப்புறம் இப்போ இந்த பிஸ்னஸ் வைஸாக இவருக்கு இதுவுமே அவருடைய லைஃபுக்குமே அடுத்த பாட்டுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது இவருக்கு கிடையாது, உங்கள் பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சொல்ல வார்த்தைகள்லாம் 338 கோடி பிரைஸ் மணி 20 மில்லியன் ஏதோ சொல்கிறாங்க அவருக்கு. பட் ஃபைனான்ஷியலி இது வெரி நீடடு. ஏன்னா அவர் நிறைய எழுந்திருப்பார். இது வந்து பாக்ஸராக நிறைய பேருக்கு நான் பாக்ஸிங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸே ஒரு எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். யாராவது எங்கேயாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோ இல்லை கஷ்டப்பட்டாங்கன்னா அது இன்னொருத்தர் ஸ்போர்ட்ஸ் மேன் துடிக்குதுன்னா அது வந்து ரியல் கஷ்டப்படுறாங்கன்னா இப்போ பாக்ஸர் வந்து அவர் ஃபீலிங் என்னுடைய ஃபீலிங் மாதிரி நான் பார்க்குறேன். அதனால் இந்த ஃபைனான்ஷியல் வந்து அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கூட அவர் பெருசாக அதுவும் இது பண்ண மாட்டார். அது அவன் மூவ் அண்ட் சம் நெக்ஸ்ட் மூவ் அதுதான். இப்போ ரிட்டையர்மெண்ட்டாக கேட்குறாங்க, நோ நாட் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. மேபி இப்போ சமீபத்தில் ஒரு படம் லப்பர் பந்துன்னு வச்சு பார்த்தீங்களா, அதில் சொல்லுவாங்க அந்த பறந்த ஸ்டெம்பை அவரை தூங்க விடாதுன்னு. அந்த மாதிரி மைக் டைசனுக்கு இந்த தோல்வி தூங்க விடாமல் அடுத்து. எஸ் அப்சல்யூட்லி. அந்த ஏன்னா அந்த டிஃபீட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறது வந்து அவங்களால மூவ் பண்ண முடியல, கொஞ்சம் டயர்டாக வர்றாரு. பட் இருந்தால் கூட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸ் பார்த்தீங்களா அவர் தான் வின் பண்ணார். அதான் நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸு ஒன்று நாக் அவுட் ஆகணும் யாராவது, இல்லைன்னா இவர் முஸ்டி கஷ்டம் தான். ஏன்னா ஏஜ், இந்த பாக்ஸிங் வந்து ஏஜ். இதே இந்த சுச்சுவேஷனில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் ஃபினிஷ்டு. இவர்கிட்ட யாரும் ஒரு ரவுண்டு மேலே நிற்க முடியாது. ஒரு ரவுண்டு அவள் தான் ஃபினிஷ், நாக் டவுன், டெட் நாக் அவுட் இருப்பாங்க. அவர்கிட்ட இதை விட இப்போ ஜாக் பால மாதிரி 10 மடங்கு 20 மடங்கு ஸ்ட்ராங்கானாலாம் டெட் நாக் அவுட். இவர் இதுங்க ஒரு இது ஜெயிண்ட்டுங்க, அன்இமேஜினபிள். அயன் மைக் டைசன் தான் சொல்லுவாங்க அவர். ஆக்சுவலி பூமியிலேயே மிக ஆபத்தான மனிதர் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரே தெரியாது, கட்சிட்டாருங்க ஒரு கோவத்தில். காதெல்லாம் அதெல்லாம் வந்து நார்மல்லாம் பண்ண முடியாது. எனக்கு கூட கோவத்தை வந்து இழுத்து போட்டுருவோம் கோவத்தில். சும்மா டிஸ்டர்ப் பண்ணி தான் வச்சிங்களா, இழுத்து அடிப்போம். அது வந்து கியூபன் சொல்லி திட்டு காலை வச்சு இழுத்து விட்டு வச்சுங்க, தொப்புன்னு தான் 2 வாட்டி. என்னோட பெரிய வெயிட்டு தான் அவரு. நான் கோவம் வந்து காதை வச்சு தோக்க போறேன். இன்னும் கோவம் டக்குனி பிச்சா கையில் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இன்னைக்கே வரலாம். அப்படியே பைட் பண்ணே கோவம் வருது, அடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலி எனக்கு தெரியும், அந்த 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 ஃபீலிங் புரியும். அந்த பாடி வந்து மனசு நினைக்கும், மைண்டு நினைக்கும்,
வயசு அந்த ஏஜ் கை வராது. ஆக்சுவலி அவருக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ண மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த மூவ் பண்ணணும்னு தோணும், ஆனால் பாடி கோஆப்ரேட் பண்ணாது. எஸ், அப்சல்யூட்லி ரைட். இது எப்போ நடக்கும்னா, எப்போ ரொம்ப எக்ஸிஸ்ட், அதாவது பாடி வந்து ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சிச்சோ. நான் இந்த மாதிரி எனக்கு ஆயிருக்கு ஏஷியன் கேம்ஸில் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபைட் வந்து வேர்ல்டு நல்ல சாம்பியன் மாதிரி மங்கோலியன் ஒருத்தனை வின் பண்ணிட்டேன். அடுத்த ஃபைட் வந்து பிலிப்பைன்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்டு நான் 9 பாயிண்ட் எடுத்துட்டேன். செகண்ட் ரவுண்டு ஃபேஸ் பக்கத்துலேயே இருக்குது, நான் அடிக்கணும் நேரம் கை வர மாட்டேங்குது. அந்த மாதிரி மைண்டு வருது. ஆக்சுவலி அது கொடூரமான தருணம் அந்த பிளேயர்ஸ்க்கு. ஏன்னா அதுக்காகவே உழைத்து வரும்போது நம்ம உடம்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஐயோ, காலிலேருந்து அப்படியே பார்த்துனே இருக்கும் அந்த. ஏன்னா எனக்கு நான் அதுவும் ஒரு வாட்டி அவர் கீழே வந்து ஒரு அழுதுன்னு சொன்னேன்ல. ஸோ திஸ் இஸ் த ஃபீலிங் ஆஃப் அந்த பாக்ஸஸ் ஃபீலிங். மேபி இப்போ நீங்கள் சொல்லும்போது பாக்ஸிங்க்கு மைக் டைசன் இப்போ ரீமேட்ச் ஆனது வேர்ல்டு வைடு பாக்ஸிங்கோட மார்க்கெட்டை அல்லது பாக்ஸிங்கோட தாக்கத்தை எடுத்து அதிகமாக இருக்கிறத தாண்டி இந்தியாவிலுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஏன்னா இந்தியாவில் ஒரு IPL ISL அப்படின்னு ஒரு கிரிக்கெட்டுக்கு ஒரு ஃபுட்பாலுக்கு கூட வந்துட்டாங்க. அடுத்தடுத்த கேம்ஸில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பாக்ஸிங் பெரிய லெவலில் ஒரு மல்யுத்தம் வந்து ஒலிம்பிக்ஸில் நிறைய ஒரு சில மெடல்ஸ் எடுத்ததுனால அது கூட ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் வந்திருக்கு. பாக்ஸிங் கொஞ்சம் அப்படியே காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. பட் இன்றைய காலகட்டத்தில் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு சமூக வலைதளத்தில் வந்து அதிக பேரால் பார்க்கப்படும் பொழுது இன்னைக்கு எல்லாமே சீக்கிரமாக போய் சேருது. இப்போ மைக் டைசன் பற்றி தேடலும் இன்றைய போட்டியும் இந்த அதீத ஆர்வம் ஒரு புதிய இளைஞர்களை பாக்ஸிங்க்கு எடுத்துகிட்டு வரதில்லையோ அல்லது ஒரு உந்து சக்தியாக அமையும் நம்புறீங்களா? கண்டிப்பாக. இது வந்து இங்கே இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஓவர் எல்லா நாட்டிலையும் வந்து இந்த பாக்ஸிங், அதாவது சொல்லுங்க ஒலிம்பிக்ஸில் எடுக்கிற மாதிரி இருக்காங்க. பட் இதை வந்து இந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்ஸ் வந்து தெரியுங்களா, ஏதென்ஸில் 100 years பேக். அப்போ பாக்ஸிங் இருந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்போர்ட் இந்த பாக்ஸிங் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்போர்ட். அதனால் இப்போது யார் நினச்சாலும் எடுக்க முடியாது, அந்தளவுக்கு ஃபேம் இது. மறுபடியும் ரீபார்ன் ஆன மாதிரி இதில் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தையும் வந்து இதே மாதிரி நிறைய காம்படிஷன் நடத்துவாங்க. இந்தியாவிலையும் இதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம ஒலிம்பிக்ஸ் மெடலிஸ்ட்டு விஜேந்தர் இருக்கார் மென்னில், உமனில் வந்து மேரி கோம் இருக்காங்க, லவ்லினா இருக்காங்க. இப்போ நம்ம சவுத் இந்தியாவிலேயே இப்போ எனக்கு அப்புறம் ஒலிம்பிக்ஸ் போனவங்க வந்து நிக்கித் ஜெரின் இருக்காங்க ஹைதராபாத் தெலுங்கானாவில். ஸோ நம்ம சவுத்தும் வந்து இனிமேல் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் பாருங்க, இப்போ தேவராஜனுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வரலன்ற ஒரு இது மறுபடியும் வரணும். என்னை விட அதிகமாக அச்சீவ் பண்ணணுன்றது தான் நான் நினைக்கிறேன். பட் அதுக்கு வழிகள் இப்போது அகாடமிலாம் கவர்மெண்ட் கட்டுறாங்க. ஸோ இதிலலாம் நிறைய பசங்கள்லாம் வந்து இன்னும் நிறைய முன்னுக்கு வந்து பாக்ஸிங் டெவலப் ஆகும், ஸ்போர்ட்டாக வரும். இது ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த பாக்ஸிங்லாம் ஒரு அந்த டஃப்பான கேம் இருந்தாலும் இது வந்து ஒரு டிசிப்ளினான வாழ்க்கையை கொண்டு வரும். ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு மனிதனில் டிசிப்ளினான வாழ்க்கையும் ஒரு அணுகுமுறையை கொண்டு வரும். அதனால தான் ஒரு ஸ்கூல்ல இருந்தே ஸ்போர்ட்ஸ் பழகுங்கன்னு சொல்கிறாங்க. மேபி அது இன்னைக்கு மைக் டைசன் 20 வருஷத்துக்கு அப்புறம் ஆனது யாரோ ஒருத்தருடைய இளைஞருடைய வாழ்க்கையை மாற்றிருந்தா நல்ல விஷயம் தான், சந்தோஷம் தான். உங்ககிட்டயுமே உங்கள் பர்சனல் குறித்து நாங்கள் நிறைய பேச வேண்டியிருக்கு. அதை நான் வந்து களத்திலே சந்தித்து பேசலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மைக் டைசன் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மாஸ்டர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.